மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்ற ஒரு தனி அமைச்சகம் இருக்கிறது. அதில் ஏறத்தாழ 80% மக்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிற துறை இது. அந்த துறையை பிரிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆதிதிராவிட பழங்குடியினருக்கு தனி அமைச்சகம் உண்டு, சிறுபான்மை மக்களுக்கு என்று தனி அமைச்சகம் உண்டு. அதே போல இந்திய ஒன்றிய அரசும் ஆதிதிராவிட ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் தனித்தனியாக இன்றைக்கு கமிஷன் வைத்திருக்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன், ஷெட்யூல் டிரைப்ஸ் கமிஷன். எனவே அமைச்சகத்தையும் மினிஸ்ட்ரியும் தனியே ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற அந்த பிரிவினருக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும். சிறுபான்மை சமூகத்தினருக்கும் தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாடு முழுக்க SC/ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. வன்கொடுமைகள் அதிகரிப்பது ஒருபுறம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், ஆணவ கொலைகள், ஆனர் கில்லிங்ஸ் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்றைக்கு அதிகரித்து தென் மாநிலங்களிலும் இன்றைக்கு அது பரவி வருகிறது. ஆகவே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. 2018ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2018 இதை நிறுத்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக இதை தலையிட்டோம். அமைச்சரவர்களை நேரிலே சந்தித்தோம். இது மிகப்பெரிய துரோகம், படிக்கிற மாணவர்களுக்கு எதிரான நடவடிக்கை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கால வரம்பின்றி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதன் பிறகு 2025 வரையில் 35,000 கோடி ஒதுக்குவதாக சொன்னார்கள். ஆனால் ஆண்டுக்கு 7,000 என்கிற முறையிலே ஒதுக்க வேண்டும், அதையும் ஒதுக்கவில்லை. இப்போதும் அதை எந்த வரையறையை கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதற்கு கால வரம்பு கூடாது. காலம் முழுவதும் தலைமுறையாக மாணவர்கள் படிக்கிற நிலையிலே அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் எந்த காலவரம்பும் கூடாது. அவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சப்ளான் துணை திட்டம், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த சப்ளான் என்கிற துணை திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 15% மக்கள் தொகை SC மக்களுக்கான மக்கள் தொகை அகில இந்திய அளவில். அப்படி பார்த்தால் 48,20,000 கோடி செலவை காட்டுகிற இந்த நிதிநிலை அறிக்கை. அதன்படி பார்த்தால் 2 லட்சம் கோடிக்கு மட்டுமே இப்போது ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ப்ரொபோர்ஷனேட் சதவீத அடிப்படையில் 7 லட்சத்திற்கு மேலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவ்வாறு ஒதுக்கீடு செய்யவில்லை. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில் அவர்களுக்கு SC மக்களுக்கு மட்டுமல்ல ST மைனாரிட்டிஸ் போன்றவர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல விளிம்புநிலை மக்களை, அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், OBC, மைனாரிட்டிஸ், டிஃபரண்ட்லி ஏபிள்டு ஆகிய இந்த மக்களை எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது. இந்த நிலை நீடித்தால் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்திற்கு நீடிக்காது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தினால் மட்டும் போதாது, உழைக்கும் மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.